நீங்கள் பேசின டாக்கும் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அதான் இப்போ 2-3 பேர் கேட்டாங்க என்ன இது டெஃபினட்டாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் தான். பட் இதில் சொன்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப புதுசு, அது டெஃபினட்டாக சொல்லலாம். அதே டீம் நீங்கள் விபிஎன் த பாய்ஸ் எப்படி போயிட்டுருக்குண்ணே? ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது, அடுத்து இன்னும் 2 ஷெட்யூல் இருக்குது. அதை முடிஞ்சிட்டு படம் இந்த வருஷம் கூடிய விரைவில் ரிலீஸ் தான். இல்லை, அந்த விஷயத்தை இன்னும் பயங்கரமாக காண்டிருக்கலாம். பட் இவர் தான் வந்து லைட்டாக வந்து பயந்தார். பட் ஓரளவுக்கு கன்வே ஆகிடுச்சு. என்ன சொல்ல வரமோ அது வந்து கன்வே ஆகிடுச்சு. அது ரொம்பவும் காட்டலை. இவர் காட்டியிருந்தால் இன்னும் பயங்கரமாக அடிச்சிருக்கோம். ஐயோப்பா டே இப்படி இருக்கா நம்ம சொசைட்டி அப்படின்ட்டு. இல்லை, இப்போ ட்ரைலர் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணும்? யார் அந்த கில்லர்? எனக்கு ரொம்ப வைபவன்னு அவர் நம்ம வச்சு கடைசியாக வேறு யாரையும் மாற்றி விட போகிறாரு மட்டும் தெரியுது. படம் பார்த்து இன்னொரு கெஸ்ஸா உங்கள் இன்டர்வியூ எடுக்க அதானே என்ன திணறடிதான் நான் கேள்வி கேட்டு திணறடிச்சா ஒரு நியாயம். இது ஒரு பேய் படம்னு கூட சொல்லலாம். அதுதான் நாங்கள் சொல்லாமல் ஒழிச்சு வச்சுருக்கோம். அது ஃபஸ்ட்டு திருப்பி விட பார்க்குறீங்க. நான் நம்ப மாட்டேன். படத்தில் காமெடி பண்ணல, இன்டர்வியூவில் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. படம் விஜய் நான் பார்க்குறாருன்னா படம் பார்த்துட்டு அவருடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பம்பில் மாட்டி விடுறதுக்கு அவர் சொன்ன கதை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்போயே பழிய தூக்கி வந்து போட்டுருங்க, எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் சொன்னார் நான் வந்து நடித்தேன், அவ்வளோதான். பட் வரலாம், அந்த மாதிரி வந்து டிபேட் வந்தால் ரொம்ப நல்லது தான். எல்லாருக்கும் இன்னும் வைடாக வந்து ரீச் ஆகும் இந்த விஷயம். நம்ம சொல்லுவோம், நாங்கள் வந்து புதுசாக எடுத்திருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி யாரும் பார்க்காத படம் எடுத்திருக்கோம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் டெஃபினட்டாக ஒரு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது. இது வந்து அந்த தாட் இருந்து ஆடியன்ஸ்க்கு வரும் அப்படின்னு. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. KLM Digilakshmi, smart way to invest gold. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வணக்கம். வாழ்த்துக்கள்ண்ணே. தேங்க்யூ. 25வது படம். ஆமாம், ரணம். நிறையா ரணங்கள்லாம் கடந்து வந்திருப்போம். ரணம் கொஞ்சம் இதுமாதிரி டேரக்டர்லாம் பேசினேன், எல்லாம் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேசின டாக்கும் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன அதான் இப்போ 2-3 பேர் கேட்டாங்க என்ன கண்டிப்பாக படம் ஓடும். இல்லை, வைரலாக ஏதோ சொன்னாங்க, என்ன அதுன்னு? நீ பேசுகிறதாவே வைரல் தானே அப்படின்றீங்க? ஓகே ஓகே. எல்லோரும் பார்த்துட்டு அவரையும் பார்த்துட்ருக்குறாங்க. எவ்வளோ நம்பிக்கையோடு இருக்கீங்கண்ணே? இது டெஃபினட்டாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம் தான். பட் இதில் சொன்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப புதுசு, அது டெஃபினட்டாக சொல்லலாம். வேறு நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக கதைக்கேற்ற மாதிரி வந்து நடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து எல்லாம் சொல்லணும், எப்படி பண்ணியிருக்கேன் எது அப்படின்ட்டு. நிச்சயம் முதல் முறை எனக்கு வந்து சிரிக்காத அல்லது சிரிக்க வைக்காத ஒரு வைபவை பார்க்குற ஒரு உணர்வு இருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு சமூக நோக்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவை ஒரு காசு எடுத்து பேசுகிறது அப்படிங்கிறப்போ எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இதை நம்ம எப்படி கன்வே பண்ணிவிடுவோமா, இல்லை நம்ம பண்ணால் சரியாக இருக்குமா? இல்லை, அந்த விஷயத்தை இன்னும் பயங்கரமாக காண்டிருக்கலாம். பட் இவர் தான் வந்து லைட்டாக வந்து பயந்தார். பட் ஓரளவுக்கு கன்வே ஆகிடுச்சு. என்ன சொல்ல வரமோ அது வந்து கன்வே ஆகிடுச்சு. அது ரொம்பவும் காட்டலை. இவர் காட்டியிருந்தால் இன்னும் பயங்கரமாக அடிச்சிருக்கோம். ஐயோப்பா டே இப்படி இருக்கா நம்ம சொசைட்டி அப்படின்ட்டு. சொசைட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு சில ஒரு செட் ஆஃப் பீப்புள் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாருங்க அண்ணன் வைபவ். அப்படி என்ன டேரக்டர் உள்ள ஒழிச்சு வச்சுருக்காரு படத்தில்? சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக க்ரைம் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். ஸோ நீங்களே கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலி உங்கள் கெஸ் என்ன? நிஜமாவே தெரியல. நிறைய நானும் ரொம்ப நேரம் போட்டு வாங்கி பார்த்தேன், டைரக்டர் வாய் திறக்க மாட்டேன்ட்டாப்புல. இல்லை, இப்போ ட்ரைலர் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணும்? யார் அந்த கில்லர்? எனக்கு ரொம்ப வைபவன்னு அவர் நம்ம வச்சு கடைசியாக வேறு யாரையும் மாற்றி விட போகிறாரு மட்டும் தெரியுது. படம் பார்த்து இன்னொரு கெஸ்ஸா உங்கள் இன்டர்வியூ எடுக்க அதானே என்ன திணறடிதான் நான் கேள்வி கேட்டு திணறடிச்சா ஒரு நியாயம். இல்லை, சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. ஹீரோயின் தான் நானே இருக்கலாம்.
குழந்தை மூஞ்சா இல்லை, அதுதான் அந்த மாதிரி குழந்தை மூஞ்சி அதுக்கு தான் வச்சோம். அதை வச்சு தான் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு நிறைய ஆர்கான் பற்றி பேசியிருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள். ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக கடைசியாக அந்த மிஸ் ஆனவங்க இறந்தவங்களுடைய புகைப்படங்கள் இருந்த இடத்துல கடைசியில் உங்கள் ஸ்கெட்ச் இருந்துச்சு. அதுவே எனக்கு கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. என்ன பண்ண போகிறோம், இது ஒரு பேய் படம்னு கூட சொல்லலாம். அதுதான் நாங்கள் சொல்லாமல் ஒழிச்சு வச்சுருக்கோம். அது ட்விஸ்ட்டு திருப்பி விட பார்க்குறீங்க, நான் நம்ப மாட்டேன். படத்தில் காமெடி பண்ணல, இன்டர்வியூவில் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இது அந்த மாதிரி கூட யோசிக்கலாம் நீங்கள். நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அது எந்த ட்விஸ்ட்டுன்றது நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த ட்விஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். வைபவன்கிட்ட ஒரு பெரிய இன்னசென்ட்டை தமிழ் சினிமா ரசிச்சுட்டே இருந்திருக்கு தொடர்ந்து. இன்னசென்ட், ஓகே. ஒரு பெரிய இன்னசென்ட் அவர்கிட்ட. அதுதான் அவர், அப்படி தான் அவரை உருவப்படுத்தி வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சீரியஸான ஒரு த்ரில்லர் மூவி, அதுவும் கொலை பற்றி, இன்னும் வேறு ஒரு சமூக உணர்வு பற்றி பேசுகிறப்போ அது இன்னசென்ட் அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ரெண்டாவது முன்னோட்டத்தில் ட்ரெய்லர்லேயும் ஒரு இன்னசென்ட்லாம் ரொம்ப சீரியஸாக கேரி பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ புதுசாக இருந்தது? படம் பார்த்தீங்களா? பார்த்தப்போ என்ன தோணுச்சு? படம் ரஃப்பாக தான் பார்த்தது. ஃபைனல் காப்பி இவர் காட்ட மாட்டேங்கிறாரு இன்னும். நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கும் ட்விஸ்ட் வச்சுருக்கிறாரா? ட்விஸ்ட்டில் பார்த்துட்டோம். அது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான், அதான வேலையே. நிச்சயமாக நான் வந்து இல்லை இதுலேயும் நான் வந்து காமெடி பண்ணுவேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த கதை, அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண வச்சுட்டாரு. சிறப்பு. ஒரு முழு த்ரில்லர், ஒரு முழு சீரியஸான படத்தில் கொஞ்சம் க்யூட் மூமெண்ட்லாம் வச்சுருக்கோம் டேரக்டர் சொன்னார். அது நீங்கள் தானா? ஆமாம். ஐ மீன் இதை பற்றி பேசணுமா இல்லை? அது உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். நான் எதாவது டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட செக்மெண்ட் வந்து நிறைய ரொமான்ஸ் இருக்குது. வைபவ் சாரோட 2 சாங்ஸ் இருக்குது. பொல்லாத குருவி, பொன்னான கண்ணு. அந்த சாங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இப்போது கொஞ்ச நாளாக ரிலீஸ் ஆச்சு. பட் அவ்வளோ ஐ திங்க் இன்னும் ரிசெப்ஷன் வேணும், இன்னும் பேரெல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணோம். ஏன்னா ஷெரீஃப் தான் பாடியிருக்காங்க. ஸோ யா ஷெரீஃப், யா ஜிவி பிரகாஷ் இல்லை, அது பொன்னான கண்ணு. ஓகே. வேற என்ன பாட்டு? அடி பொல்லாத குருவி. மறந்து போயிட்டீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லாமல் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களானே. ஆமாம், பார்த்தேன். நேற்று கூட மேனேஜர் ஒன்று நம்பிச்சாரு. அவர் ஏரியா ஃபுல்லாக அவர் பெருசாக ஃப்ளெக்ஸ் அடிச்சு வச்சுருக்காரு. சின்னதாக இந்த ஒரு ஓரமாக போட்டு. எந்த பசங்க? அப்படியா? பார்த்தீங்களா? அப்படியா? அவர் ஃபோட்டோ பெருசாக போட்டு உங்கள் ஃபோட்டோ சின்ன போட்டு சின்னதாக போட்டு வச்சுருக்காரு. ஓ பண்ணிருக்காங்களா? ஆமாம். அது ஷோ யூ. சும்மா சொல்கிறீங்க நினச்சேன். பயங்கரமாக ஃபுல் பெரிய ஃப்ளெக்ஸு. ஸோ அவங்க ஆக்சுவலி பாடியிருக்காங்க in one song and in பொன்னானக்கான both songs he's written lyrics actually and பொல்லாத குருவிக்கு பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மியூசிக்காலிட்டி அந்த செக்மெண்ட்டில் மட்டும் வரும். ஸோ அந்த செக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னொரு சாங் இருக்குது அச்சு பெண்ணு, அதுவும் வெரி நைஸ் சாங். பட் மெயினாக ஃபன் போர்ஷன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக. ஆனால் படத்தில் 2 முகமும் காட்டியிருக்காங்க. ஒரு பக்கம் அப்படி கூலர் போட்டு ட்ரிம் பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு அவங்க சொன்ன மாதிரி ரொமான்ஸ் சீன் தான். இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு டெரிஃபிக்காக வெள்ளதாடிலாம் லைட்டாக விட்டு எப்போதும் சீரியஸ் நோட்டில் இருக்கிற ஒரு ஆள். 2ல் உங்களுக்கு யார் ஃபேவரட்? ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ரியாக்ஷன்லாம் இல்லாமல் அந்த ஓவராக சீரியஸாக பண்ணாலும் வந்துட்டு அந்த மீட்டர் தாண்டிட்டோம் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாமல் அந்த கரெக்ட் மீட்டரில் 2ம் நல்லா தான் இருந்துச்சு. டேரக்டர் உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாருண்ணே. வைபவ் சார் நான் கமிட் ஆனவனே நல்லா தான் வந்துட்டு இருந்தார். கோட் கமிட் ஆனவனே எங்களுக்கு சரியாக டேட் கொடுக்குறலாம் மிஸ்டேக் பண்ணிட்டு ஒழுங்காக வரமாட்டேன்ட்டாரு. ஷூட்டிங்க்கா ப்ரமோஷன் ஒத்துக்க மாட்டார். கோட் போட ஷூட் இருக்குப்பா, இப்போதைக்கு அதெல்லாம் பற்றி பேசாதீங்கன்ட்டார். இல்லை அவர் வந்து விஜய் அண்ணா ஃபேனு, அதனால் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டார், ஹாப்பியாக இருப்பார். ஏன்னா படத்துலேயே வந்து அப்புறமா தான் பார்த்தேன் நான், ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு காரு அது எப்போ ஒரு 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 தார்பாய் மாதிரி ஒன்று போட்டு மூடி இருக்கும். அதில் வந்து டாப் ஆங்கிள் ஒன்று வச்சு பார்த்தா வந்து விஜய் அண்ணா ஃப்ளெக்ஸ் தான் இருக்குது. அவரோட ஃபோட்டோ பெருசாக ஒன்று போட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அவருக்கு அப்போயே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோட்ருன்னு ஒரு படம் வந்து கமிட் ஆகிடுவார், அதுக்கப்புறம் விஜயனை காட்டிடலாம் அப்படின்ட்டு. தெரில, அந்த ஏதோ ஒரு உள்குத்து ஏதோ நடக்குது. ரணம் படம் பார்க்குறாரு, ஒரு வேளை டைம் இருக்குது அப்படின்னா விஜயன் என்ன சொல்லுவார்?
ரணம் படம் ரணம் விஜய் நான் பார்க்குறாருன்னா படம் பார்த்துட்டு அவருடைய ஃபீட்பேக் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக ரொம்ப ட்ரூவாக சொல்லார். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னுவார், இல்லைன்னா இல்லை. பட்டு அவருக்கு இப்போது ஒரு ரணம் படம் பார்க்குற டைம் இல்லைன்னு எனக்கு டெஃபினட்டாக தெரியும். பார்ப்போம், முடிஞ்சால் பார்க்க வச்சிடலாம். உங்கள் அதே டீம் நீங்கள் விபிஎன் த பாய்ஸ் எப்படி போயிட்டுருக்குண்ணே? ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சது, அடுத்து இன்னும் 2 ஷெட்யூல் இருக்குது. அதை முடிச்சுட்டு படம் இந்த வருஷம் கூடிய விரைவில் ரிலீஸ் தான். மகிழ்ச்சிண்ணே. அவர் சரி பண்ண சொன்னார், இந்த படம் வந்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாகும், ஒரு பெரிய டிபேட் கிரியேட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காருங்களே. உங்களுக்கு வம்பில் மாட்டி விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? வம்பில் மாட்டி விடுறதுக்கு இல்லை, அவர் சொன்ன கதை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்போயே பழிய தூக்கி அவர்கிட்ட போட்டுருங்க, எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, அவர் சொன்னார் நான் வந்து நடித்தேன், அவ்வளோதான். பட் வரலாம், அந்த மாதிரி வந்து டிபேட் வந்தால் ரொம்ப நல்லது தான். எல்லாருக்கும் இன்னும் வைடாக வந்து ரீச் ஆகும் இந்த விஷயம். பட் அதோட மெட்டீரியலில் வந்து இல்லை கட் பண்ணிட்டாங்க. ஆமாம் சென்சார். பட் எனிவேஸ் உங்களுக்கு அது படம் பார்த்தா புரியும், பார்த்துட்டு நிச்சயமாக. அதான் முன்னாடி டிஓபி கூட சொல்லியிருந்தாரு, சென்சார்னு ஒன்று இல்லைன்னா அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிறைய தெளிவுபடுத்தியிருப்போம் அப்படின்னாரு. சென்சார் இல்லாமல் இப்படி இருக்கணும். பட் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஒரு எல்லோரும் தெளிவுபடுத்துகிற ஒரு விஷயன்றதுனால அந்த கடைசி எண்டு விட்டுருக்கலாம். பட் எனிவேஸ் ஓகே, அது அவங்க இஷ்டம். ஃபைனலாக சென்சார் முடிச்சு தானே படம் வரணும். இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு நிறையா இருக்கானே? இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த விஷயம் வந்து யாரும் யோசிச்சதில்லை. ஸோ இனிமேல் டெஃபினட்டாக வந்து யோசிக்க வைக்கும் இந்த விஷயம். இன்னும் வேறு என்ன மாதிரியான ஜானை ட்ரை பண்ணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குண்ணே? எனக்கு எப்பயும் பிடிச்சது காமெடி தான். பட் இது நல்ல ஒர்க் அவுட் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதில் ஒரு சின்ன சின்ன காமெடிகள்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது பிடிக்கும். ஒரு சீரியஸான ஃபேஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 24 படம் தேவைப்பட்டிருக்கு, ஏன்னா அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. நடுவில் ஒன்று படம் லாக்அப்னு ஒரு படம் கூட சீரியஸாக பண்ணுவோம். பட் அது வேறு மாதிரி, அது ஒரு கொஞ்சம் வில்லனிக்காக இருக்கும். பட் இது வந்து ப்ராப்பர் ஒரு மெசேஜோட இருக்கிற ஒரு படம். டைம் தேவைப்பட்டது அந்த மாதிரிலாம் இல்லை, அது அமையணும். எல்லாமே அந்த டைமில் கரெக்டாக வந்து அமையிறது தான் எல்லாமே. சரி பற்றி சொல்லுங்கள், பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காப்புல. கண்டிப்பாக அவரோட ஃபஸ்ட்டு குழந்தை, டெஃபினட்டாக கான்ஃபிடெண்ட்டாக தான் இருப்பார். எனக்கும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஃபைனலாக ஆடியன்ஸ் தான் வந்து பதில் சொல்லும். நம்ம சொல்லுவோம், நாங்கள் வந்து புதுசாக எடுத்திருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி யாரும் பார்க்காத படம் எடுத்திருக்கோம் எல்லாம் நம்ம சொல்லுவோம். பட் டெஃபினட்டாக ஒரு ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை இருக்குது, இது வந்து அந்த தாட் இருந்து ஆடியன்ஸ்க்கு வரும் அப்படின்ட்டு. இந்த படத்தில் ஏதாவது ஒரு விருது ஒன்று வருதுன்னா அது யார் பக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? நடிகர்களுக்கா, இயக்குனருக்கா? இந்த சைடு தான் வரும், டைரக்ஷன் சைடு தான் வரும். அப்படியா? இந்த பக்கம் வட விடாமல் பண்ணிட்டார் அவர். பெஸ்ட் ஃபிலிமு, பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி தான் வரும். பெஸ்ட் ஆக்டர் நடிக்கிறது தெரியல, இந்த சைடு தான் வரும் ஃபுல்லாக. ஏன்னா இப்படி உங்கள் பக்கம் திருப்பி விட்டார்? இல்லைங்க, நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி நல்லா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக. அது பட் அந்த மாதிரி தானே வரும். கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் வந்து சொன்னப்போ வந்துட்டு பெஸ்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தானே வரும். பார்ப்போம், எது வந்தாலும் படம் நம்பல் தான், எது வந்தாலும் சந்தோஷம்தான். படத்தில் நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பயங்கர இன்டென்ஸாக இறங்கும்போது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த தாக்கம்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு மாதிரி டெட் பாடி பேய்லாம் சொல்கிறீங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த மாதிரி கனவுகள்லாம் ஏதாவது வந்தா? இல்லை அந்த மாதிரி அவ்வளோ பாதிப்பு இல்லை. அவர் தான் கனவுல வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இல்லை அந்த மாதிரி பாதிப்புலாம் எதுவும் இல்லை. நிச்சயமாக கண்டிப்பாக 2024 வந்து வைபவனுக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். ஆமாம், இப்போ தான் ஒருத்தர் சொன்னார் ஒரு சூப்பரான விஷயம். 23 ஃபெப்ரவரி 24வது வருஷம், 25வது படம், 23, 24, 25. யாருமே யோசிக்கல. இப்போ ஒருத்தர் சொன்னார், இப்படி ஒரு டேட் நான் வந்து யோசிக்கவே இல்லை. அதாவது செம்மையான டேட் ஆக்சுவலாக. 23ஆம் தேதி 24வது வருஷம், 24, 2024, 25வது படம். நல்லா இருக்குது. இதுவே வந்து இனிமேல் ஆட் பண்ணும். ஆனால் பட் எல்லாம் போட்டிங்களா? போட்டிருக்கலாம், 4லேருந்து போட்டலாம். உங்கள் ஏரியாவில் பசங்களுக்கெல்லாம் சொல்லி போடு. ரொம்ப மகிழ்ச்சினே. இந்த வருஷத்தில் ஒரு புதுசாக வித்தியாசமாக நல்ல டீமோடு சேர்ந்து ரணம், அறம், தவறையல்னு ஒரு படம், கோட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. தலைவர் கூட வேறு நடிக்கிறீங்கன்னு கேள்வி. அதுதான் நானும் நேற்று கேள்விப்பட்டேன். அது என்ன நியூஸ் சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுறேன்.
சும்மா எதையா சொல்லாதீங்க. இல்லை புதுசாக எனக்கே தான் நியூஸ் உங்ககிட்டே ஒளிச்சு வச்சிருக்காருங்க அவரு ஒரு சொல்லி. இல்லை எனக்கே புது நியூஸ் இது எங்கே இருந்து எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அதெல்லாம் வராதானே, வந்துருமே. வந்துருன்றீங்களா? அது என்னது என்ன படம்? 171 தலைவர் கூட நீங்கள் தான். உண்மையாக கிடையாது. 171 இப்போ ஷூட்டிங் போகிற படமா? ஆமாம், இருக்காரு அதில். லோகேஷ் சார் நம்மள எப்படி கூப்பிடுவார்? ஏன் கூப்பிட மாட்டார்? புரியலையே. சரி ஓகே, நடந்தால் நல்லது தான். மகிழ்ச்சிண்ணே. ரணம் நிறைய படம் ஜாலியாக பார்த்துருக்கோம். கடைசியாக நான் ரொம்ப ரசித்தது மேயாதமான். அதுக்கப்புறம் விவசாயியா ஒன்று பண்ணி. ஆமாம் ஆமாம், அது சீரீஸ் அது ஒன்று, அது ஒரு சமூக கருத்து. அது நிச்சயமாக அதில் ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக ஒரு அப்பாவி பையனாக நல்லா பண்ணியிருப்பீங்க. அப்படியே பார்த்துட்டு வந்த வைபவை ரொம்ப சீரியஸாக ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டாக ஒரு க்ரைமுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதுகிற ஒரு ஆளாக, அப்புறம் இன்னும் எங்களை நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்கிற ஒரு நடிகரை பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இது 25 ரொம்ப சீக்கிரம் 50ல் கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படம் பார்த்துட்டு படத்தோட வெற்றிக்கு பிறகு மறுபடியும் ஒரு கண்டிப்பாக. அப்போ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் நிறைய அப்போ பேசுங்க, அப்போ நிறைய பேசலாம். வாய்ப்பு நிறையா இருக்கு. ஏன்னா வாயை திறக்க மாட்டேங்க யாரும். படம் பார்த்துட்டு சொல்லிட்டா நிச்சயமாக சொல்லக்கூடாது. ஆமாம், படம் பார்த்துட்டு உங்களை பார்த்துக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. Anuj SHG Scratch Retiles. No more scratch, no more tension. KLM Digilakshmi, smart way to invest gold. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.